அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனோதரை புலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். செல்வந்தன் யோகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு பாவகமும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு செல்வ வளம், அதாவது கடைசி வரைக்கும் அவர் செல்வம் பொருளாதார சம்பந்தமான பிரச்சனையிலேயே இருப்பாரா, அல்லது பொருளாதார சம்பந்தமா எந்த தசாபுத்தி வந்தாலும் சரி, ஏழரை நாட்டு சனி, அஷ்டம சனி எது வந்தாலும் அவர் செல்வ நிலையில ஓரளவுக்கு தன்னிறைவோடு இருப்பாரா, அதுதான் இந்த செல்வந்த யோகம். செல்வந்தன் யோகம் அதாவது பாத்தீங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கு பொருளாதாரம் என்பது இந்த பூமியிலே வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல பொருளாதாரம், அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் தன்னிறைவா, அதாவது கடனே ஏற்பட்டாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு திறமைசாலியாகவே அந்த பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்படுகிறது. அப்ப கடைசி வரைக்கும் ஆவரேஜா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை ஏற்படாம பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன, கிரக அமைப்பு என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல தனகாரகன் அப்படின்னா குரு. இப்ப பாத்தீங்கன்னா தனஸ்தானம், அவருடைய சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், வருமான ஸ்தானம். அதுதான் இப்ப இந்த இது ரெண்டும் ஒருவருக்கு வலிமையாக இருக்க வேண்டும். அவருடைய சுய ஜாதகத்துல 2ஆம் இடம் வாக்கு, தன, குடும்பம், வருமான ஸ்தானம். 2ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதே போல பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த 3 அதிபதிகளும் ஒருவருக்கு ஒருவர் சேர்க்கை அல்லது பார்வை அல்லது பரிவர்த்தனை, அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 9ல அல்லது 11ஆம் இடத்து அதிபதி 9ல, 9ஆம் அதிபதி 11ல, இப்படி ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்க வேண்டும். 2, அதே போல 9ஆம் இடம், 11ஆம் இடம். இவர் அதோட கூட இவர்களுடைய தசாபுத்தி நடந்தா அது முதன்மை யோகம். இப்ப 2, 9, 11 இருக்கு, அப்படி அவர்களுடைய தொடர்பு இருக்குனாலே எந்த திசை நடந்தாலும் இவர்களுடைய புத்தி வரும். அந்த காலகட்டங்கள்லயாவது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல திடீர் தனவரவு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். ஆனா திடீர் தனவரவுங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, அதோட கூட 8ஆம் இடம் சேர்க்கணும். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தீமை ரெண்டும் சொல்லக்கூடிய இடம். சுபத்துவம் அடையும் பொழுது 8ஆம் இடம் சுபத்துவம் அடையும் பொழுது இந்த எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த தொடர்பு இருக்கும் பொழுது பெரிய கஷ்டங்களையும் பெரிய வறுமையும் பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுத்து எதிர்பாராத பெரிய நன்மை, திடீர் லாபத்தை, திடீர் எதிர்பாராத பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும். அதாவது 2ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி ஒருவருக்கொரு மாறி, அதாவது பரிவர்த்தனை. 2ஆம் இடத்து அதிபதி 11லையோ, 11ஆம் இடத்து அதிபதி 2லையோ, அதே போல 8, 9 இந்த மாதிரி பரிவர்த்தனை பெறுவது அல்லது சேர்ந்து இருப்பது, இப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய திசையே வரும் பொழுது, அதாவது குருவுடைய பார்வை இருந்தால் இன்னும் சிறப்பு. அப்ப இவர்களுடைய திசையே வரும் பொழுது இது போன்ற எதிர்பாராத தனவரவை கொடுக்கும். அல்லது பாத்தீங்கன்னா வேற திசை நடந்தா கூட இந்த தசா புத்தி, அதாவது பாத்தீங்கன்னா இவர்களுடைய புத்தி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான எதிர்பாராத தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு பெரிய ஒரு வறுமைக்கு பிறகுதான் பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல, அதாவது சந்திரன், ஒரு லக்னம் கிடையாது, சந்திரன் ஜனன ஜாதகத்துல சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த 3 ஸ்தானத்திலையும் பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன் இந்த சுபகிரகங்கள் இருப்பது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு ஜனன ஜாதகத்துல 6ஆம் இடம், சந்திரனுக்கு 6ஆம் இடம், லக்னத்துக்கு கிடையாது, 6, 7, 8ல, அது குறைஞ்சபட்சம் ஒரு 2, 6, 7ல இல்லைன்னா 7, 8ல இந்த 3 கிரகங்கள், அதாவது பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன் இருப்பது. அதே மாதிரி பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 10, 11, 3, 6, 10, 11ல மட்டும் ஏன் இருக்கு. அதாவது பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் உபயஜஸ்தானத்துல இருக்கு. சந்திரனுக்கு இந்த 6, 7, 8ல குரு, புதன், சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா அது ஒரு செல்வ யோகம்.
அப்போ அந்த யோகம் இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா எந்த திசை நடந்தாலும் அவர் பொருளாதார சம்பந்தமாக பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பும், அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் அவரை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஏழரை சனி அஷ்டமி சனி வந்தால் கூட. அப்போ இந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு முன்னாடி பின்னாடி, அதாவது 12ஆம் இடம் 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன், இப்போ 12ஆம் இடத்துல குரு, அப்படி இல்லைன்னா 2ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சுக்கிரன், அப்படி இல்லைன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன், இப்படி லக்னத்துக்கு பாவர்கள் சனிராகு இது சம்மந்தப்படக்கூடாது. இப்படி இருந்து இந்த லக்னாதிபதி போய் கேந்திரம் 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம், அதே போல் 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கேந்திரம் திரிகோணம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ கேந்திர திரிகோணத்தில் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி இருந்து லக்னத்துக்கு முன்னாடி பின்னாடியில் இந்த குரு சுக்கிரன் சுபகரகம் இருக்கும் பொழுது இந்த அமைப்பும் மிகப்பெரிய தனயோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவர்களுடைய திசை குரு திசையோ அல்லது சுக்கிர திசையோ லக்னாதிபதி திசையோ நடந்தால் அது மாபெரும் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேற திசையே நடந்தாலும் பெரிதாக பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்க மாட்டார்கள். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவருக்கு இந்த காரகத்துவ அடிப்படையில் சுக்கிர திசையோ குரு திசையோ அல்லது பார்த்தீங்கன்னா சந்திர திசையோ நடைபெறும் பொழுது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி ஆவரேஜாக இருக்கும். சந்திர திசையோ சுக்கிர திசையோ நடக்கும்போது வெளிநாட்டு யோகத்தை கொடுத்து, பொருளாதார இந்த குரு திசையோ நடக்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான யோகத்தையாவது கொடுத்து அவர்களுக்கு பொருளாதார சம்பந்தமான பெரிய இழப்புகளை கொடுக்காம ஆவரேஜாக போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடு அப்படிங்கிற மாதிரியான அவயோக தசையே நடந்தால் கூட மேலே இருக்கக்கூடிய இப்போ நம்ம சொன்ன கிரக அமைப்புலாம் இருக்கும் பொழுது பெருசாக அவர்களுக்கு அந்த சுத்தமாக ஜீரோ ஆகாது. அவங்க தன்னிறைவு ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார சம்பந்தமான ஒருத்தருக்கு எப்பவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவருக்கு 2ஆம் இடம் கிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் கிடக்கூடாது, 11ஆம் இடமும் கிடக்கூடாது. இந்த 3 ஸ்தானமும் கிடக்கூடாது, லக்னாதிபதியும் கிடக்கூடாது. இந்த அமைப்பு உள்ள ஜாதகம் பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் என்றைக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஜாதகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.